அவர்களை தண்ணீரிடமா இறங்கி போக சொல், அவர்களை நான் பரீட்சித்து காட்டுவேன். எனக்கே தெரியாம எனக்கு பரீட்சை வைக்கிறீங்களா? எனக்கே தெரியாம நான் அதுல ஜெயிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தரட்டும். இது வாழ்க்கை பாடங்க, சும்மா கிடையாது. லைஃப் லெசன், வாழ்க்கை பாடங்கள். உங்களுக்கே தெரியாம இதுல பசிதாக இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. அந்த அம்மாவுக்கு தம் பிள்ளை சுகமாகணுங்கிற பசிதாக இருந்ததுனால அந்த பரீட்சையை சொல்லாமலே ஜெயிச்சிட்டாங்க. பரீட்சை யாருக்கு தெரியும்? என்ன பரீட்சையில் இப்ப நீங்க நிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? 7,000 ரூபாய் தான் சம்பளம் தருவேன், வர முடிஞ்சா வான்னு கூப்பிடுவாங்க. அந்த பரீட்சையில் நீங்க பாஸ் ஆன பிறகு உங்களுக்கு பெரிய உயர்வுகள் கிடைக்கலாம். Who knows? நான் உலக பிரகாரமான விஷயங்களை சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. அதுக்கு பிறகு நான் அதிர்ந்து இருக்கிறேன். ஐயோ, இந்த பரீட்சையில் நான் தோத்திருந்தா என்ன இருக்கும்? கர்த்தர் நல்லவர். ஏசாயா 33:16, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தைக்கு, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீங்க அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பசி, தாகம், டூ பெர்ஸ்பெக்டிவ். பசி, தாகம். பசி மட்டும் இல்ல, தாகம். தாகம் மட்டும் இல்ல, பசி. பசிச்சா அப்பம், தாகத்துக்கு தண்ணீர். பசிச்சா தண்ணீர் இல்ல, தாகத்துக்கு அப்பம் இல்ல. பசிக்கு அப்பம், தாகத்துக்கு தண்ணீர். ஹல்லேலூயா. பசிக்கு அப்பம். பசிக்கிறவங்களுக்கு போய் நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. தாகம் எடுக்கிறவங்களுக்கு பிரியாணி கொடுத்தாலும் கோவப்பட்டுருவாங்க. இட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். பசி வேறு, தாகம் வேற. இந்த தாகம், இட் இஸ் லைக் a ஸ்டார்டர். ஒரு துவக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடியது தான் தாகம். ஒரு ஹோட்டல் போன உடனே முதல்ல ஒரு கப்பு தண்ணி. நீங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா, நீங்க இந்த முனியாண்டி விலாசுக்கு நான் சொல்லலை, அங்கே போனோன்னே இலையை போட்டு பரோட்டா பிச்சு போட்டு குழம்பு ஊற்றிடுவாங்க, அது சொல்லலை. நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா போனோன்னா வாட் கேன் ஐ டூ யூ சார், முதல்ல தண்ணி ஊற்றுவாங்க, நீங்கள் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா கூப்பிட்டு போன சொல்லுவாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க தண்ணி குடி. அப்புறம் சார் நீங்கள் ஆர்டர் சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி சூப் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? அப்போ தண்ணி ஆகாரங்கிறது துவக்க நிலை உணவு. இட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். துவக்க நிலை. அப்ப பசிக்கு அப்பம், தாகத்துக்கு தண்ணீர். அதனாலதான் உன் அப்பத்தை நான் தருவேன், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். That is for beginners. எலியாசா ரெபெக்காளை பார்த்த உடனே தண்ணி கொடுக்கப்பட்டது, வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. That is for beginners. கற்றுக்கொள்றவங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கிணத்து பக்கத்திலே டிஃபன் கேரியர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா? இல்ல. முதலாவது சந்திப்பு நடக்கும்போது தண்ணீர், வீட்டுக்குள் நெருங்க அவனுக்கு ஆகாரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது என்று வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது. இப்ப கவனிங்க, இப்ப நல்லா கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 3:2 நான் உங்களை வாசிக்க வேண்டாம், ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணியும் பேச வேண்டியதாயிற்றுன்னு சொல்லி, உங்களுக்கு பலன் இல்லாததினால், உங்களுக்கு இல்ல, அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, வாசிங்க. உங்களுக்கு பலன் இல்லாதபடியினால் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். சபையோடு உள்ள தீர்க்க தரிசன வார்த்தை. யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரெங்த். நீங்கள் ஆரம்ப கால விசுவாசத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கட்டியான ஆகாரத்தை தர முடியல, உங்களுக்கு லிக்யூடா நான் ஊட்டிட்டு இருக்கிறேன். ஆனா என்றைக்கு, அதனால தான் இயேசு முதலாவது அற்புதம் செய்த போது தண்ணியில செய்தார். தட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஆனால் போக போக அப்பமும் மீனையும் வர்த்திக்க பண்ணினார். இந்த சபைக்கு தண்ணீரில் உள்ள நாட்கள் முடிவடைகிறது.
அப்பங்களுக்குள் கை தட்டுங்க. சந்தலபசியாதனா. முதலாவது அற்புதத்தோடு இல்ல இல்ல இல்ல, போஜனம் போஜனம் தருவார். போஜனம். உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னு சொல்றவங்க, உங்களுக்கு பலன் இல்லாததுனால நான் உங்களுக்கு என்ன தரல? போஜனம் தரல, அப்பம் தரல. அதுக்கு மாறாக தண்ணி, ஆகாரம், பாலை குடிக்க கொடுத்தேன். கெட்ட வார்த்தை பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க, அசுத்தமானதை பார்க்காதீங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாங்க. இதெல்லாம் பால் குடிக்கிற கதை. சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சா வாங்க என்ன? இதுதான் பேசப்படுதுன்னா உங்களுக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பாலை குடிக்க கொடுக்குறாங்க. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் இப்படி வர்றீங்க? ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வர்றீங்க? உங்களுக்கு பலன் இல்லாததினால் பாலை குடிக்க கொடுத்து. நான் இதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நான் அழுதேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் மேல தப்பு இல்லை, தப்பெல்லாம் உங்க பேர்ல. You don't have strength. எனக்கு அஞ்சு மாதத்தில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு நான் என்கிட்ட காசு இருக்குன்னு பிரியாணி கொடுக்க முடியாது. He don't have that strength. அவனுக்கு எது கொடுத்தாலும் இப்ப அரைச்சு தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. பிள்ளைகளை பெற்றவங்களை சொல்லுங்க. அப்ப பிரச்சனை உனக்கு பலன் இல்லை. உங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆனா பேச முடியல. God want to reveal himself in a mighty way. ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்த முடியல. உங்களுக்கு பலன் இல்லாததுனால உங்களுக்கு பாலை குடிக்க கொடுக்கிறேன்னு சொல்றார். அதனாலதான் நீங்க பாருங்க, கேரி தாற்றங்கரையில எலியா ஒளித்திருக்கும் போது அப்பமும் இறைச்சியும் கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டும் போஜனம். கேட்கல? அப்பமும், நான் சொல்றதுல தப்பு இருந்ததுன்னா நீங்க எனக்கு சொல்லலாம். 1 ராஜாக்கள் 17:6 எழுதியிருக்கு, காலையும் சாயங்காலமும் விடியற் காலமும் சாயங்காலமும் காகங்கள் அப்பமும். நான் கேட்கிறேன், நான் தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்பமும் இறைச்சியும். உனக்கு தேவைப்பட்ட ஆத்து தண்ணியை நீ குடிச்சுக்கலாம். ஆனா சூறை செடிக்கு கீழே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கிடக்கும் போது தேவனிடத்திலிருந்து வந்தது என்ன தெரியுமா? தழலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீர். கேட்கல? உங்க பலன் அதிகமா இருந்தா உங்களுக்கு 2 மெனுவும் போஜனமாகவே இருக்கக்கூடும். உங்களுக்கு பலன் அதிகம் இருக்குமானால் 2 மெனுவும் போஜனமா இருக்கக்கூடும். அப்பமும் இறைச்சியும். ஆனா பலன் குன்றி போகும்போது அவன் சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்து நான் சாக வேண்டும் என்று கோரின போது ஒரு அப்பம், அது வெஜிடேரியன், மறுபக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டது. உங்கள் பலன் இல்லானா, உங்களுக்கு பலன் இல்லாவிட்டால் உங்களுக்கு பலன். அப்போ நாம தான் டிசைட் பண்ணணும். கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் ஐயா, நாம தான் டிசைட் பண்ணணும். இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் கேரியரை நீ டிசைட் பண்ணிக்க. உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிறேன். டிசைட் யுவர் செல்ஃப். லோத்துக்கிட்ட ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு வாழவும் வாய்ப்பு தர்றேன், சாகவும் வாய்ப்பு தர்றேன், டிசைட் பண்ணிக்கோ. சூஸ் யுவர் செல்ஃப். தேசம் நமக்கு முன்பதாக பறந்து விரிந்திருக்கிறது, நீ தெரிந்தெடுத்துக்கொண்டு சொன்னோன்னே அவன் சமமாய் இருக்கிறதுனாலே, அவன் பிளைன்ஸ் அல்லது நேர்வழியாய் இருக்கிறதுனாலே, பச்சை பசேல் என்று இருக்கிறதுனாலே அவன் சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டான். இந்த வருஷம் சாய்ஸ் நம்ம கிட்ட தர்றார். நம்ம தான் காரணம் தங்கச்சி, அம்மா நம்ம தான் காரணம். அப்ப எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஏன் இதை தரமாட்டேங்கிறீங்கன்னு சிலர் கேட்குறீங்க. எனக்கு ஏன் இதை தரல, எனக்கு ஏன் இந்த நன்மை தரல? எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்கு. எனக்கு ஏன் இதை தரமாட்டேங்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? I'm having so many questions in my life. எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே? நான் உமக்காக தானே வாழ்றேன், எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? உனக்கு பலன் இல்லை. உனக்கு பலன் இல்லாததினால் உங்களுக்கு நான் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன்.
எலியாவே, நீ வானத்தை 3 வருஷம் 6 மாதத்தை அடைக்கும் போது உனக்குள்ள ஒரு ஹெவன்லி ஸ்ட்ரெங்க், ஒரு உன்னத பலன் இருந்தது. அதனால தான் உனக்கு 2 நேரமும் நான் கொடுத்த சாப்பாடு அப்பமும் இறைச்சியும். அப்பமும் இறைச்சி. அது என்னங்க 2 நேரமும் அப்பம் இறைச்சி? அது வயிறு என்ன, அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க, அவன் சாப்பிடுவான். நம்ம வீட்டில் வாரத்துக்கு 1 நாள் கறி எடுத்தா போதும் அப்படின்னு பயப்படுறோம். கொலஸ்ட்ரால் ஏறிடும், அது ஏறிடும். அதை பற்றி கவலை இல்லை. ஸ்ட்ரென்த் இருக்கவங்க டெய்லி சாப்பிடலாம். அதனால ஞானேஷ் பிரதர் வந்தார், டெய்லி கறி எடுத்தாங்கன்னு சண்டை போட்டுறாதீங்க. நான் அந்த கறியை பற்றி பேசலை. அவர் புளி தப்பத்தை பற்றி பேசணும்னு அவங்க சோத்தை பற்றி பேசிட்டாங்க. அந்த சோத்தை பற்றி பேசலை. we are talking spiritual. என் கேள்வி சிலர் கேட்பாங்க. நான் காரில் வரும்போது அப்போ டான்ஸ்டே வர்றேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்த போது காலையிலேயே மட்டன் சூப்பு, மட்டனில் பாயா. அவர் கேட்குறாரு, காலையிலேயே வா. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வரும்போது மத்தியானம் மட்டும் அப்படி ஹெவியாக சாப்பிடுவோம், அவ்வளோதான். அப்படி கறி சாப்பிட்டா ராத்திரி சாப்பிட மாட்டாங்களா அவங்க. ஆனால் நம்மளுக்கு பாருங்க, டிஃபனும் அப்பமே இறைச்சி தான், சாயங்காலமும் அப்போ இறைச்சி தான், திரும்ப ஃப்ரை பண்ணி வருது. ஏன் அவருக்கு அதை கொடுக்குறீங்க ஆண்டவரே? எத்தனை பேருக்கு இந்த கண்டினியூட்டி புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பைபிள் காலேஜ் இது நமக்கு சொல்லி தராது. ஆனால் சூறை செடிக்கு கீழே அவன் படுத்து கிடந்த போது தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டது. ஏன்? உங்களுக்கு பலன் இல்லாததினால், உங்களுக்கு போஜனம் கொடாமல். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அழகா வச்சு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத. அப்போ புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தான் பால், கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்களுக்கு இந்த கூட்டங்களுக்கு பிறகு அப்பமும் இறைச்சியும், அப்பமும் இறைச்சியும். எஸ் கை தட்டுங்க. அப்பமும். உங்ககிட்ட ஆண்டவர் பேசக்கூடிய விதங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறது. ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறது. தண்ணீரோடு அவர் நிறுத்திவிட மாட்டார், ஞானஸ்தானத்தோடு நிறுத்திவிட. அதுதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் மனம் திரும்புதலுக்கு என்று உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே வேற ஒருவர் வருகிறார், அவர் அக்கினியினாலும் பரிசுத்தாவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். that formation. கைகளை தட்டுங்க. ஓ ராபா கந்தூரபா சுயாந்தலபா. அப்ப நான் தான் பிரச்சனை. எத்தனை பேர் உள்ள ஜெபிக்க போறீங்க? நான் தான் பிரச்சனை. ஒரு 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 கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அங்க சொல்றாங்க, இங்க யாருக்கும் சாப்பாடு விளம்பப்பட மாட்டாது, அங்க பஃபே சிஸ்டம், என்ன வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சென்னையில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த என்ன பார்பிக்யூன்னு ஒன்று கூட்டிகிட்டு போனாங்க. பார்பிக்யூ அப்படின்னா, ஆமாம், அங்கே விறகு, அங்கே டைனிங் டேபிளே அடுப்பு வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு பெர் ஹெட்டுக்கு 2200 ரூபாயாம். நான் சொன்னேன், இந்த 2200 எனக்கு தந்து எனக்கு அந்த தேவர் மெஸ்ஸில் ஒரு புரோட்டா வாங்கி தந்துருங்க, நான் 2 சட்டை 2 பேண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை, நீங்கள் பார்பிக்யூ தான் வரணும். ஏன்னா 2200 ரூபா கொடுத்து சாப்பிடுறது நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கேக் ஐட்டம்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஜெல்லி ஐட்டம்லாம் ஒரு பக்கம் இருக்குது, பறக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஓடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. உள்ளே போனோன்னு எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு உண்மையில சொல்கிறேன், சாப்பிட முடியல. இந்த சத்தியத்தோடு நான் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் இருந்தாலும் என் பசிதாகந்தான் அதை முடிவெடுக்கணும், எவ்வளவு என் வயிற்றுக்குள்ளே வரப்போகுதுன்னு. இதுக்கு மேலே எப்படி வெளிப்படுத்துறது? உங்க பசி தாகம் தான் அந்த வருஷம் உங்க ஊழியத்தை விசாலமாக்க போகிறது. உங்கள் பசி தாகம் தான் உங்கள் எல்லைகளை விசாலப்படுத்த போகிறது. உங்கள் பசி தாகம் தான் உங்கள் ஜெபத்தை முடிவெடுக்க. எல்லாம் இருக்குமா? எல்லாம் இருக்கு. இப்போ அங்க பாருங்க, 2200 ரூபா கொடுத்து என் பேர்ல ஒரு சீட் புக் பண்ணிட்டாங்க. சொல்றாங்க, என்ன வேணாலும் நீங்க சாப்பிடலாம். என்னத்தை சாப்பிட? என்னத்தை சாப்பிட முடியும் சொல்லுங்க? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 பரோட்டா, ஒரு ஆம்லேட், இல்லைன்னா ஒரு தோசை, ஒரு கப்பு டீ. நமக்கு அதான் வரும். அப்ப நான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ற விஷயம் எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பசி தாகம்தான் நீங்க எதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இல்லைங்க, எனக்கு வயிறுக்கு சரியில்லைன்னா நீங்க சாப்பிடவே முடியாது. மனசுக்கு சரியில்லைனாலும் சாப்பிட முடியாது. கற்றுக்கொள்றேங்கிறவங்க அப்படியே ஜெபிங்களே.
உங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யார்? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. கை உயர்த்தி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. என் பசி தாகம்தான் இந்த வருஷம் தேவன் எதை எனக்கு தர வேண்டும் என்பதை முடிவெடுக்க போகிறது. என்னுடைய பசி தாகம் தான் என் வாழ்க்கையை முடிவெடுக்க போகிறது. என் பசி தாகம் தான் என் வாழ்க்கையை அலங்கரிக்க போகிறது. இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அதிகாலை இருட்டோடு எழுந்து மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போனாள் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு சீஷன் முந்தி ஓடி போய் கல்லறையில் சேர்ந்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். கவனிக்கிறீங்களா? சீலைகள் கிடக்கிறதை கண்டான். இன்னொரு சீசன் போய் சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான். தலையில் சுற்றப்பட்டிருக்கிற சீலை தனியே கிடக்கிறதை கண்டான். ஆனால் மகதலேனா மரியாள் கல்லறையில் அழுது கொண்டே உற்று பார்த்தபோது தலைமாட்டிலே ஒரு தேவதூதனையும் கால் மாற்றிலே ஒரு தேவதூதனையும் இயேசு கிறிஸ்துவையும் கண்டார். கவனிங்கள், கவனிங்கள். பேதுருவுக்கு இருந்த பசி சீலையை பார்க்கறதில்ல. யோவானுக்கு இருந்த பசி சீலை மட்டுமல்ல, தலையில் சுற்றப்பட்டிருக்கிற சீலையும் பார்க்கக்கூடிய பசி தாகம். ஆனால் மகதலேனாவுடைய பசி தாகம் அதிகமாக இருந்தபடி அவளுடைய பசி தாகத்திற்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டது. கேட்கல. உங்க பசி தாகம்தான், உங்க பசி தாகம்தான் உங்களுக்கு தேவன் எதை தரப்போகிறார் என்பதை முடிவெடுக்க போகிறது. இல்ல கடமைக்காக நான் கல்லறைக்கு போயிட்டு வரணும், 3.5 வருஷம் இயேசு கூட இருந்துட்டேன், 3.5 வருஷம் இயேசு கூட பழகிட்டேன், அதனால ஒரு 8 போயிட்டு வந்து ஒரு சடங்காச்சாரம் செய்துட்டு வந்துருவோம், ஒரு வீர வணக்கம் வச்சுட்டு வந்துருவோம் போனவங்களுக்கு சீலைகள் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் அதையும் தாண்டி அவரை நீங்கள் கண்டீர்களா? அவரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனதென்றால் எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள். நான் அவரை போய் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்கிற பசி தாகம். அவள் தூதர்களையும் கண்டாள், இயேசுவையும் கண்டாள். நான் திரும்ப சொல்றேன், உங்க பசி தாகம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆனா உங்க பசி தாகம் தான் அதை தீர்மானிக்க போகுது. சொந்த பிள்ளையா இருந்தாலும் பசி இல்லைன்னா ஊட்ட முடியாதுங்க. சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பசிதாக இல்லைன்னா நீங்க என்ன செய்திட முடியும் சொல்லுங்க? 4 அடி அடிக்க முடியும், அதை அழுதுகிட்டு திரும்பவும் சாப்பிடாது. பசிதாக இல்லாதவங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் இன் a miserable situation. ஒரே ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பேர் படுத்துக் கொண்டார்கள். ஒருவன் பெயர் ஏலி, இன்னொருவன் பெயர் சாமுவேல். ஏலியை தூங்க விட்டுட்டாரு, சாமுவேல் எழுப்பினார். உங்களை டிஸ்டர்பே பண்ணலன்னா உங்களுக்கு ஐயோன்னு அர்த்தம். உங்களை ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோர்னா உங்கள் ஃபைல் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்ன? உங்களை டிஸ்டர்பே பண்ணலை, கழிஞ்ச 4 வருஷமாக என்ன ஆண்டவர் தொந்தரவே பண்ணல, சபையிலையும் தொந்தரவு பண்ணல, ரைட், உங்கள் கேஸை மூடி வச்சுட்டாருன்னு அர்த்தம். நான் பேசுறது பைபிள் தான்னா ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மனுஷனை டிஸ்டர்பே பண்ணலை. ஏன்பா நீ ஒரு ஆசாரியனா இருந்துட்டு நீ தூங்கிட்டு இருக்கேன்னு எழுப்பல, ஒரு சின்ன பையனை எழுப்புறார். கர்த்தரால் எழுப்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இன்னைக்கு நம்ம போட வேண்டிய அஸ்திபாரம் என்னன்னு ஒரு ஆழமான தெளிவு எனக்கு வந்துட்டுன்னு சொல்றவங்க, ஏன்னா அது வார்த்தையா இல்லை, அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். சும்மா பசிதாகம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது இருந்தாதான் ஆண்டவருடைய அவைலபிலிட்டி உங்களுக்கு தெரிய வரும். அது இல்லாத வரைக்கும் உங்களுக்கு அவைகள் மறைக்கப்படும். வந்தியா சீலையை பார்த்துட்டு போ,
நீ வரியா எக்ஸ்ட்ரா தோல்ல மார்பில் சாஞ்சவன், நீ தலையில் சுற்றி இருக்கிற சீலையும் பார். ஆனால் பின்பு வந்தவள் தூதர்களையும் கண்டாள், இயேசுவையும் கண்டாள். உயிர் தெழுந்த செய்தியும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய பசிதாக வேகமாக நம்ம போனோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீதியின் மேல். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மத்தியான சாப்பாடு நேரம் வந்தாச்சு, பசிக்குது, ஆனால் சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு, ஆனால் சாப்பாடு உங்கள் கையில் இல்லை. சாப்பாடு உங்கள் கையில், சாப்பிடணும், ஆனால் சாப்பாடு கையில் இல்லை. ஆனால் பசிக்குமா? பசிக்கும், ஆனால் சாப்பாடு கையில் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, சாப்பிடணுங்கிற பசி இருக்கான்னு கேட்குறார். இப்போ ஜெபம் பண்ணுனீங்களான்னு கேட்கறதுங்கிறது செகண்டரி, ஜெபம் பண்ணணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கறது தான் பிரைமரி. புரியல உங்களுக்கு? பரிசுத்தமா வாழ்றீங்களான்னு கேட்கல, பரிசுத்தமா வாழணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறார். ஊழியன் செய்தீங்களான்னு கேட்கல, ஊழியன் செய்யணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆத்தும ஆதாயம் இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்கல, பண்ணணும்னு இந்த வருஷமாவது விரும்புறீங்களான்னு கேட்கிறார். அவர்கள் திருப்தி அடைவார்கள். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ 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 சாப்பிட்டீங்களான்னு ஆண்டவர் கேட்டிருந்தா நமக்கு பதில் இல்லை. சாப்பிடல, ஆனா சாப்பிடணுங்கிற பசி இருக்கு எனக்கு. நான் பெருசா சாதிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் சாதிக்கணுங்கிற பசிதாக இருக்கு. ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் குவாலிஃபைட். புரியல, இன்னும் புரியல, இன்னும் புரியல, இன்னும் புரியல. ஆண்டவருக்கு இன்னைக்கு யார் தேவை அப்படின்னா, இதை செய்திட்டீங்களான்னு கேட்குற ஆள் ஆண்டவருக்கு வேண்டாம், இதை செய்யணும்னு விரும்புகிறேங்கிற நபர்கள் வேண்டாம். அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் நல்ல ஜெபிக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் காலையில் எழும்பி ஜெபிக்கணுங்கிற பசிதாக இருக்கு ஆண்டவரே, அது போதும்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு பசிதாக இருக்கு. ஒரு ஆத்துமாவும் நான் ஆதாயம் பண்ணலையே, ஆனால் ஆத்தும ஆதாயம் பண்ணணுங்கிற பசிதாக எனக்கு இருக்கு. கொஞ்சம் வாயத்துறங்க, கொஞ்சம் வாயத்துறங்க, கொஞ்சம் வாயத்துறங்க. எல்லா தலா பகாயம் தலா ஸ்மட்டூரியா. சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செய்தீங்களான்னு கேட்கல, செய்யணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறாரு. செய்தீங்களான்னு கேட்கல, காலையில் எழும்பி ஜெபிச்சியாமான்னு கேட்கறத விட காலையில் எழும்பி ஜெபிக்கணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறாரு. நான் திறந்த இருதயத்தோடு நான் பேசுறேன். ஒரு மாதத்துல குறைஞ்சது 25 நாட்களுக்கு மேல வெளியில ஊழியங்கள்ல இருக்கிறேன். ஆனா எனக்கு அதிக நேரம் தேவனுக்கு கொடுக்க முடியல. ஆனா கொடுக்கணும்னு நினைக்கிறதையே அவர் சந்தோஷமா பார்க்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இது எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா உங்க சமூகத்தில் நான் உட்காருவேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா உங்க வேதத்தை தியானிப்பான், அப்படி சொல்றதுலயே என்ன அவர் திருப்தியாக்கி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த பசிதாகமும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு தானே செய்யுது. காலையில் எழும்பி ஜெபிக்கணும், ஆனால் ஜெபிக்க முடியல. ஆனால் அந்த காலையில் எழும்பின உடனே இன்னைக்கு ஜெபிக்காம போயிட்டோமேங்கிற ஒரு ஆதங்கம் வருது பார்த்தீங்களா, அதுதான் பசிதாகம். நீ விட்டனே, பசிதாகம் இல்லாதவங்க உட்கார்ந்துருக்கீங்க, அதனால தான் பேசுறேனா. இல்லை, பசிக்கிற நேரம் சாப்பிட முடியல, எனக்கு சாப்பாடு கிடைக்கலங்கிறது ரெண்டாவது. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாயா. இயேசு வந்து அவன்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? நீ சுகம் பெற விரும்புகிறாயா? யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ சுகம் பெற, அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அங்க கவனிங்க. அதுக்கு அவன் 38 வருஷம் சீனியர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதுக்கு என்ன, நான் அந்த குளம் கலக்கப்படும் போது நான் இறங்கணும்னு நினைக்கும் போது எனக்கு முந்தி வேறு ஒருவன் போய் இறங்குகிறான், என்னை கொண்டு போய் விடவும் அங்கே ஆள் இல்லை. கொஞ்சம் கேளுங்க, என்ன 2 ரீசன் சொல்றாரு. ஒன்று, அந்த குளம் கலக்கப்படும் போது நான் போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இறங்கிடுறான், என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சப்போர்ட்டும் இல்லை, நான் போறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் செய்ய முடியலைன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய முடியல, உனக்கு ஹெல்ப்புங்கிறது ரெண்டாவது, ஆனால் விரும்புறல்ல, நான் வந்து உன்னை சுகமாக்கும். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க?
எஸ், உங்களுக்கு முடியல, ஆனா அந்த பசிதாக இன்னும் இருக்கு. 38 வருஷம் ஆனாலும் என் பசி அடங்கல, என் தாக அடங்கல. எத்தனை பேர் சொல்லுவீங்க? யோ வைராக்கியமா ஒரு ராபா சாந்தாலாபா. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இதுதான் காட்ஸ் அசைன்மெண்ட். மறுபடியும் God is going to rekindle அந்த பசிதாகத்தை திரும்பவும் எழுப்பி விட போகிறார். திரும்பவும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆப்பிடைட் வரப்போகிறது. வருஷங்கள் ஆனதுனால உன் விருப்பம் செத்துறக்கூடாது. வருஷங்கள் ஆனதுனால இனி இனி நடக்காது நினைச்சிடாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க பசி தாக ஒரு ராபா கந்து ராபா சீகாத்தா. கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. உயிருள்ளவர்களை போல ஆராதீங்க. குளம் கலக்கப்படும் போது ஓடி போய் இறங்கக்கூடிய பலன் இல்லை அவருக்கு. ஒரு பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டராவது இருக்கணும், அட்டெண்டரும் கூட இல்லை. there is no support. இந்த ஊழியத்துக்கு ஒரு சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு வயசாயிட்டாலும் பரவாயில்லை, பசிதாக அடங்காம இருந்தா அவர்கள் தேடி போய் பெற்றுக்கொண்டது உங்களை தேடி வரும். இப்போ 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 நீங்க, நான் அதுக்கு தான் அடிக்கடி உங்களை ஜெபிக்க வைக்கிறேன். நான் பிரசங்கம் கேட்டு இருந்தால் நமக்கு பிரயோஜனப்படாது. கொஞ்சம் வாயை தரங்க, கண்ணை மூடுங்க. இந்த பசிதாகத்தை வாழ வைங்க. நான் சொன்ன உடனே நீங்க ஒரு இரைச்சல் சத்தம் மாதிரி நீங்க ஜெபிக்கணும். அது 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 ஒரு ஹேபிட்டா மாறட்டும். 7 வருஷம் ஒரு விஷயத்துக்காக நான் ஜெபிச்சேன், ஆனா 7 வருஷமும் நடக்கல. அதனால என் பசிதாக செத்துட்டுன்னு யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்கு இயேசுவால ஒன்றும் செய்ய முடியாது. பலன் குறைந்து போகலாமா, உதவிக்கு ஆள் இல்லாம போகலாம். சிலர் இங்க இருக்கிறீங்க, இப்படியே சொல்றீங்க, என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, இந்த ஊழியத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நோ நீட் ஃபார் எனி ஹெல்ப். உங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பலன் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களை ஓவர்டேக் பண்ணாலும் பரவாயில்லை. உங்களுக்குள்ள விருப்பம் சாகாமல் இருக்குமானால், உங்கள் பசிதாகம் இன்னும் உயிரோடு இருக்கணுமானால், இன்னும் நான் படுக்க எடுத்துக்கொண்டு நடக்க விரும்புகிறேன், இன்னும் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், மறுபடியும் பழைய ஜெபம் எனக்குள்ள வரணும்னு சொன்னீங்கன்னா, எஸ், இப்பொழுது அது வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க. ஃபயர் ஃபயர். சிலர் மேல அக்கினி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மதுரையில் எத்தனை பேர் உங்களை ஓவர்டேக் பண்ணாலும் பரவாயில்லை, எத்தனை பேர் நீங்க திட்டமிட்டதை முந்தி காப்பி அடிச்சு செய்தாலும் பரவாயில்லை, உங்களுக்குள்ள பசிதாகம் சாகாமல் இருக்குமானா ஜெபிக்கிறீங்களான்னு கேட்கல, இப்பவும் ஜெபிக்கணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறார். பரிசுத்தமா வாழ்றீங்களான்னு கேட்கல, பரிசுத்தமா வாழ பசிதாக இருக்கான்னு கேட்கிறார். ஊழியம் செய்துட்டீங்களான்னு கேட்கல, இந்த வருஷமாவது செய்யணும்னு தோணுதான்னு கேட்கிறாரு. ஒரு 2 ஆத்துமாவது என் கணக்கில் சேர்க்கணும்னு எனக்கு இருக்குப்பா, தோணுதா தோணுதா தோணுதா? ரீபா கம்தலா. கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபிங்க. வல்லமை இந்த இடத்துல செய்யலைங்கிறது வேறங்க, செய்யணும்னே தோண மாட்டேங்குதுன்னா பிரச்சனை இல்லை. தங்கச்சி, நீ ஜெபிக்கலைங்கிறது 2வது, ஆனா ஜெபிக்கணும்னே தோண மாட்டேங்குதுன்னா லெஸெபே கந்து ஷட்டபா லீ பாரா கந்து. பசிதாகம், பசி இருக்கான்னு தான் கேட்கிறார். என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இறங்கிடுறான். தகுதி அது இல்லை. தகுதி உனக்கு பலன் இருக்கா? இல்லை, அது இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? அது இல்லை. ஆள் பலம் இருக்கா? அது இல்லை. தகுதி, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? வாழணும்னு நினைக்கிறேன், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வருஷம் இயேசுவை உங்களிடத்தில் கொண்டு வரப்போகிறது. உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க வைக்க போகிறது. அப்போ இந்த பசி தாகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த பசி தாகத்தை அழிக்கக்கூடிய கில்லர்ஸ் ஆஃப் ஆப்பிடைட்ஸ், இந்த பசிதாகத்தை அழிக்கக்கூடிய சில ஆயுதங்கள் இருக்கு. அது வந்தது, அழிச்சதுனால தானே எங்களுக்குள்ள இருக்கிற பசிதாகம் இல்லாம போயிட்டு. இவ்வளவு நேரம் லேர்ன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதா?
அப்போ எனக்குள்ள இருந்த பசிதாகத்தை ஏதோ ஒன்று அழிச்சிருக்கு. திரும்பவும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஜெபிக்க முடியலைங்கிறது வேற, ஜெபிக்கணும்னு பசிதாக இருக்கிறது வேற. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் கேட்கக்கூடிய முதல் விஷயம் அதான் இருக்கும், பசி இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துட்டுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா டேப்லெட்டோட முடிச்சிருவார். இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்? பசிதாக இல்லைன்னா உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த ஆப்பிடைட் திரும்ப வரப்போகுது, அந்த பசிதாகம் திரும்ப வரப்போகுது. ஒரு அரை மணி நேரம் கிடைச்சா ஓடி போவீங்களே ஆண்டவர் சமூகத்துக்கு, அந்த பசிதாகம். பஸ்ஸில் ஏறினா ஜன்னல் சீட்டை தேடி ஓடுவேன், பசிதாகம். என் பக்கத்தில் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும் ராத்திரி முழுவதும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணணும். தகுதியே அதுதான். எப்படா வீட்டை விட்டு இவங்கெல்லாம் போவாங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசலாம். That appetite. ஒரு நதி ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அப்போ என்னுடைய பசிதாகத்தை அழிக்கக்கூடியது எது? நம்பர் 1 வாசிக்கலாம் வேகமாய். நீதிமொழிகள் 27:7 சீக்கிரமா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும். போதும் பாஸ்டர், தேங்க்யூ. திருப்தி அடைந்தவன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, திருப்தி அடைந்தவன். satisfied people. திருப்தி அடைந்தவன். இவன் ஆவிக்குரிய திருப்தி அடைந்தவன் போடல, இட்ஸ் a common satisfaction. திருப்தி அடைந்தவன், ஏதோ ஒரு திருப்தி வந்திருக்கு. இந்த திருப்தி அடைஞ்சவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, தனக்கு வரக்கூடிய பங்கு மட்டும் இல்ல, தேன் கூட்டையை மிதிக்கிறான். யாருக்கும் போக கூடாது. இந்த சபையில் சிலர் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், உங்களை சொன்னால் உங்களுக்கும் வரும். நான் வெளியில் ஊழியத்துக்கு போகிறதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். நான்வெஜ் எல்லாம் தருவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது, நான் வீட்டில் இருக்கிற நாள் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, இன்றைக்கி கறி எடுக்கலாம் அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஐய சும்மா கறி சாப்பிட்டு முகத்தில் அடிச்சிச்சு, இன்றைக்கி நல்ல வெண்டைக்காய் வச்சு குழம்பு வைங்கன்னு சொல்லுவேன். ஒன்று எங்கள் அப்பா சொல்லுவார், ஹலோ சார், சாப்பிட்டது நீங்கள் மட்டும்தான். கேட்கல, சாப்பிட்டது. ஆனால் நான் யார் கூட்டம் மிதிக்கிறேன்? எல்லாரும் தேன் குட்டியும் மிதிக்கிறேன். யாரும் இறைச்சி சாப்பிடக்கூடாது. புரியல? ஊரா போய் சாப்பிட்றது நான். இப்போ வீட்டில் இருந்து என்ன சொல்ல, எப்போ பார்த்தாலும் கறி எடுக்காதீங்க. எங்கள் அப்பா சொல்ற, எப்போ கறி எடுத்தோம் வீட்டில்? சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சது நீ. பிசாசுனுடைய தந்திரம், ஒரு குடம் தண்ணீரை தடுக்க மாட்டான், துறவை மூடுறது தான் வேலை. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நாட்களில் தோண்டின துறவுகளை மூடினார்கள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். திருப்தி அடைந்தவன். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள திருப்தி வருமானா, அந்த திருப்தி அவருடைய பசிதாகத்தை கொன்னுரும். கேளுங்க. அதுக்காக தான் இப்போ இந்த லேஸு குர்குரே இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த அந்த 5 ரூபா லேஸு, 10 ரூபா லேஸு, இந்த இது பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, இது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் அம்மா பொங்கி வச்சிருக்கிற சோறு நமக்கு பிடிக்காது. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும். வேகமாக முடிப்போம். கவனிங்க, ஓடாதீங்க. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். பிலிப்பியர் 3:12. வேண்டாம், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாமல், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். கைவேற்றுராமேன்னு சொல்லுங்களேன். தேவையற்ற திருப்திகள் நம்ம விட்டு மாறணும். முன்னாடி எல்லாம் கிருமிக்கு மாத்திரை தருவாங்க, இப்போ இருக்கான்னு தெரில. பூச்சிக்கு மாத்திரை தருவாங்க, பூச்சிக்கு மாத்திரை இப்போ இருக்கு, ஆனால் யாரும் கொடுக்குறாங்களான்னு தெரில. கொடுக்குறாங்க. அப்போ அது ஏன் கொடுக்குறாங்கன்னா, டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு. கிருமிகள் அழிச்சிட்டு தான் மறுபடி பிள்ளைகளுக்கு பசிக்கும். டெக்ஸாரஞ்சு இந்த மாதிரி எல்லாம், இந்த பசி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க சொல்லுங்க? அந்த பசியை உண்டாக்குறதுக்கு. கிருமிகள் அழிச்சிட்டுனா பிள்ளைகளுக்கு மறுபடி
பசி வரும். இந்த புது வருஷத்தில் நமக்கு ஒரு டீடாக்சிஃபிகேஷன் நடக்கணும். தேவையற்றகள் அழியணும், தேவையற்ற திருப்திகள் அழியணும், தேவையற்ற திருப்திகள் அழியணும். கை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எங்க 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 வந்து நிரப்புறாருன்னா, காலியான கற்சாடிகளை நிரப்புகிறவர். பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், அதை நான் நிரப்பாயத்தம். எங்கெல்லாம் வெறுமைகள் காணப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் நிரப்புவதற்கு வருவார். நான் சொல்றேன், சத்துருவும் உலகம் தரக்கூடிய திருப்தி தேன்குட்டை மிதிக்க பண்ணும். தேவனால் உண்டாகக்கூடிய திருப்தி இன்னும் நம்மை தேட வைக்கும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க, 2 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:22. சாரி, அப்போஸ்தலர் 7:22. மோசே சகல எகிப்திய சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கில மட்டும், செய்யல மட்டும் இல்ல, வாக்கில பேசுறதுலயும் வல்லவனானா. அப்போ இவர் இப்ப எகிப்தியர்களுடைய விஷயத்தினால திருப்தி அடைஞ்சிருக்கிறார். யாருடையதுனால திருப்தி அடைஞ்சிருக்கிறார்? இப்ப ஆண்டவர் இவர் என்ன செய்யறார்? 29வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான், கவனிங்க, எகிப்து தேசத்தினுடைய கற்பனைகள், எகிப்து தேசத்தினுடைய விஷயங்களால் நிரப்பப்பட்டிருந்த மோசே, எகிப்து தேசத்தினுடைய திறமைகளால் நிரப்பப்பட்டிருந்த மோசே, எகிப்து தேசத்தினுடைய தாளந்துகளால் நிரப்பப்பட்டிருந்த மோசே, எகிப்து தேசத்தினுடைய வல்லமைகளால் நிரப்பப்பட்டிருந்த மோசே இப்பொழுது இது நிமித்தம் ஓடி போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 40 வருஷம் ஆண்டவர் அவனை அங்கே கொண்டு வைத்து உருவாக்கின போது, திரும்ப கர்த்தரிடத்தில் வந்தபோது மோசே சொன்ன வார்த்தையை நீங்க யாத்திராகமத்தில் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயனும். கவனி, அப்ப பைபிள் போய் சொல்லாது, அப்படிதானே? அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கிறோம். அவன் எகிப்தில் வாழும்போது, பார்வோன் குமாரத்திக்கு மகனாய் வாழும்போது அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தது உண்மை. ஆனால் கர்த்தர் அவனுடைய திருப்தியை எடுத்து போடுவதற்காகவே அவனை எகிப்தை விட்டு ஓடி போக பண்ணினார். அவனுடைய சகல எகிப்திய சாஸ்திரங்களையும் அவனை மறக்கும்படி செய்தால், வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உடையவன் எந்த அளவுக்கு மாறிட்டார் தெரியுமா? பேச முடியாத ஸ்டாமரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, திக்குவாயன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மாற்றப்பட்டான். இதற்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைக்கு ஏறி வா, நான் என் பிரமாணங்களை உனக்கு எழுதி தருவேன், எழுதி தருவேன். I will give my commandments. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள தேவையற்ற திருப்திகளை நீங்கள் வைத்திருந்தால் தேவன் ஒன்றையும் நமக்கு தர முடியாது. நான் தேவ பிரசன்னத்தை பலமாய் உணர்கிறேன். கொஞ்சம் ஜெபத்தோடு வாங்களே, நேரமா முடிக்கணும். கொஞ்சம் ஜெபத்தோடு வாங்க. நீங்க உங்களுக்குள்ள தேவையற்ற திருப்தியை நீங்க வச்சிருப்பீங்கன்னா தேவனால் உங்களுக்கு எதையும் தர முடியாது. தேவன் மோசேக்கு பிரமாணங்களை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு டீடாக்ஸ் நடக்கிறது, ஒரு டீடாக்சிஃபையிங் நடக்கிறது. தேவையற்ற விஷயங்களை அவனை மறக்க பண்ணுகிறார். பழைய திருப்திகள் அவனை விட்டு மாறுகிறது. அடுத்த வார்த்தை அழகா சொல்லப்படுது, பசி உள்ளவனுக்கோ கசப்பான விஷயமும் தித்திப்பாயிருக்கும். நீதிமொழிகள் 27:7 2வது பகுதி, பசி உள்ளவனுக்கோ. அப்போ விஷயம் என்னதான் சொல்லுங்க? திருப்தி அடைஞ்சவன் தேன்கூட்டையும் என்ன விதவிதமா பிரசங்கம் பண்ணுங்க, என்ன கூட்டம் நடத்துங்க, அவங்க மிதிப்பாங்க. அவங்களோட முடிக்க மாட்டாங்க, எல்லாரையும் சாப்பிட விடாதபடி மிதிப்பாங்க. ஆனால் பசி உள்ளவனுக்கு சாதாரணமாக பாடுற பாட்டு கூட அவனுக்கு தித்திப்பாக இருக்கும். பசி உள்ளவனுக்கு எந்த ஒரு காரியமும் அவனுக்கு திருப்தியாய் மாறிவிடும். கரங்களை உயர்த்துங்க. அந்த பசியை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறா. வேகமாக நம்ம முடிக்க போகிறோம். அந்த பசியை கர்த்தர் தர விரும்புகிறா. இன்னைக்கு அங்கங்கே அலையிறோம். ஏன் திருப்தி அடைஞ்சிட்டோம். கொஞ்சம் வாயத்திறங்க, வேகமா. ஆண்டவரே, எனக்குள்ள திருப்தி, எனக்குள்ள வந்திருக்கிற தேவையற்ற திருப்தி, அந்த திருப்தி எடுத்து போடுறதுக்கு தான் சில அலைச்சல்கள், சில அவமானங்கள், சில பாதைகள், சில வழிகள். நீ பழையதெல்லாம் மறக்கணும் மோசே. இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்களேன், பழையதெல்லாம் நான் மறக்கணும் ஆண்டவரே, பழையதெல்லாம் நான் மறக்கணும். 2023 நடந்ததெல்லாம் மறந்துருங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. நம் இயேசு, நம் இயேசு. கவனிங்க கவனிங்க, நீங்க அதனாலதான் ஒரே பைபிளை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணக்கூடாது. கேட்கல? நீங்க ஏற்கனவே ஒரு வசனத்து மேல எழுதி வச்சிருப்பீங்க, கோடு போட்டிருப்பீங்க, ரோடு போட்டிருப்பீங்க. நீங்க அதிலேயே திரும்ப படிச்சீங்கன்னா அதே வசனத்துல இன்னொரு தடவை கர்த்தரால உங்களால பேச முடியாது. என் ரட்சிப்பின் அனுபவத்தில் இது எனக்கு 5வது பைபிள். பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு இது எத்தனாவது பைபிள்? சிலர் விவாகத்தில் மாத்தினது தான் வச்சிருக்காங்க, இப்பமா வாழ்த்துக்கள் ஞாபகமாக வச்சிருக்காங்க. சிலருக்கு அதுவும் இல்லை. ஏன் மாற்றணும்? சில நேரம் பழையதில் சாப்பிடணும், சில நேரம் பழையதை ஒதுக்கணும். ஆனால் அந்த பழையதை ஒதுக்குறதுக்கு மனசே வராது. நான் புது பைபிள் எடுத்த பிறகும் பழைய பைபிளை தான் திறந்து பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு ஆவி, புரியல? அது புது பைபிள் வந்த பிறகும் அப்பப்போ அந்த பழைய பைபிள் வாசனை நமக்கு வரும். ஏன்னா அதான் வேகமாக ஓடும் கை. இது எல்லா கிருபை சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்த மாதிரி ஒட்டி 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 அதை 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 பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய உயிர். அப்போ பழையதை மறக்கணும், அந்த புதுசு வரணும். நான் நினைப்பேன், ஐயோ பழைய 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 குறிப்பெல்லாம் பழைய பைபிளெல்லாம் இருக்குது, திடீர்னு பிரசங்கம் மறந்துட்டா திருன்னு முடிச்சு இதெல்லாம் வெள்ளை வெள்ளையெல்லாம் இருக்குது, என்ன செய்ய முடியல? ஆனாலும் சவாலோடு வரும்போது, இருதயத்தை நம்ம வெறுமைப்படுத்தும் போது புதிய பிரமாணங்களை, அந்த சவால் வரட்டும், அந்த சவால் வரட்டும், அந்த சவால் வரட்டும். அந்த கர்த்தர் சிலரோடு பேசுகிறார், அந்த சவால் வரட்டும், அந்த சவால் வரட்டும். நீங்க பயப்படுற வரைக்கும் இல்லை பழைய பைபிள் எல்லாம் அதை வச்சிருக்கேன், பழைய பைபிள் நான் டக்குன்னு எடுத்துருவேன், பழைய பைபிள் நான் இப்படின்னு எடுத்துருவேன், புது பைபிள் கஷ்டமா இருக்குமே தன்னை அப்படி நீங்க நினைக்காதீங்க. பழையதை மோசையை போல மறந்து விடுங்கள், திக்குவாயனாய் மாறிவிடுங்கள், மந்தனா உள்ளவனாய் மாறிவிடுங்கள். அது தோல்வியின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். கை தட்டுங்க. இந்த வருஷம் வெறுமைப்படுத்துங்க அம்மா, வெறுமைப்படுத்துங்க, உங்களை வெறுமைப்படுத்துங்க. empty yourself. அதான் தாவீது சொல்லுகிறார், தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன், அடக்கி அமர பண்ணுகிறேன், அடக்கி அமர பண்ணுகிறேன். இல்லப்பா கந்தூராபா. உங்களை யாராவது சொல்லிட போறாங்க, பயப்படுறீங்களா? இல்ல முன்னாடி நல்ல பேசினா, நல்ல பழகனா, அதெல்லாம் உலகத்துக்காக. இப்போ நான் கவனிங்க, உலக பிரகாரமான வெற்றிகள் சில நேரம் ஆவிக்குரிய தோல்விகளாய் பார்க்கப்படும், ஆவிக்குரிய தோல்விகள் உலகத்தில் வெற்றிகளாய் பார்க்கப்படும். I repeat this word. கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், உலக பிரகாரமான சில வெற்றிகள் உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வியாய் பார்க்கப்படும். மோசே, நீ உலக பிரகாரமாய் நீ பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வாழும்போது நீ வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தாய். ஆனால் தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவன் பார்வையில் அது தோல்வியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நீ திக்குவாயனும் மந்தனா உள்ளவனுமாய் இருக்கிறாய். இந்த தோல்வி உலகத்துக்கு வெற்றியாய் பார்க்கப்பட போகிறது, பார்வோனுக்கு முன்பதாக சவாலாக மாறப்போகிறது. கடமைக்கு ஊழியம் செய்ய வரல. நீங்க உலக பிரகாரமா சில நேரம் நீங்க ஜெயித்தவர்களாய் வாழலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தோற்கிறவர்களாய் மாறலாம். ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தோற்கிறவர்கள் உலகத்தின் பார்வையிலே ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் மாறலாம். ஆவிக்குரிய ரீதியில் மோசே சொல்றார், எனக்கு பேச தெரியல ஆண்டவரே, நான் திக்குவாயனும் மந்தனா உள்ளவன். ஆண்டவர் சொல்ல, உன்னை கொண்டு தான் பார்வோனின் சேனையை கலங்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. எம்டி பண்ணுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் பைபிள். இந்த வருஷம் உங்களை எம்டி பண்ணுங்க. empty yourself. புதுசாக கர்த்தர் தர விரும்புகிறார். நான் ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், கழிஞ்ச வருஷம் பேசின எந்த வெளிப்பாடை இந்த வருஷம் நான் பேச விடக்கூடாது. அப்போ நான் பேச விடக்கூடாதுன்னா பழைய டைரி நீயும் தொடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லியிருக்கார். புரியல? பழைய டைரியும் தொடக்கூடாது, பழைய பைபிளும் தொடக்கூடாது. 23ஆம் சங்கீதத்தில் 1988 கோடு போட்டதெல்லாம் வச்சுருக்கீங்க. இப்பவும் படிக்கும்போது அந்த நீங்கள் போனோன்னா அதுதான் வரும், அதுதான் உங்களை ஓவர்டேக் பண்ணும். ஆண்டவர் புதுசாக பேச விரும்புறது வரும். மெமரி கார்டு ஃபுல், மெமரி கார்டு ஃபுல், மெமரி கார்டு ஃபுல், மெமரி கார்டு ஃபுல், ரிமூவ் ஃபைல்ஸ், ரிமூவ் ஃபைல்ஸ், ரிமூவ் ஃபைல்ஸ். அப்போ
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டெலீட் பண்ண. நீங்களா தூக்கி போடலன்னா தூக்கி போட வைப்பார். நீங்களா தூக்கி போட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா சில இடத்துக்கு ஓடி பண்ணி கொஞ்சம் அங்கங்கே போய் சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தருவார். அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தந்து நீங்கள் மறக்கணும்னு அதுவும் பண்ணலாம். 2 ஆப்ஷன். கண்ணீரோடு எங்கிட்ட ஆண்டவரால் இடைப்பட முடியாததுக்கு காரணம் ஏற்கனவே எகிப்திய சாஸ்திரங்கள் எனக்குள்ள இருக்கு. இந்த லட்சணத்தை இதை வச்சுட்டு இந்த ஆளை மேலே அனுப்புனா இவர் ஆண்டவருக்கே பாடம் எடுப்பார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் சுரூபத்தையாகலும் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டான்னு அவர் சொல்ல, இவர் சொல்ல, எகிப்திய பிரமாணம் இப்படி சொல்லன்னு சொல்ல, இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், முதல்ல டெலீட் பண்ணிட்டு வா. எரேஸ் எவ்ரிதிங். சொல்லுங்க, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பா. எனக்குள்ள அந்த திருப்தி வேண்டாம்ப்பா, என்னை எம்டி பண்ணுறேன். புதிதாக பிறந்த குழந்தைய போல வர்றேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. உண்மையாக சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு, ஆனால் நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, புதிதாக பிறந்த குழந்தையை போல, புதிதாக பிறந்த குழந்தைய போல, புதிதாக பிறந்த குழந்தையை போல, புதிதாக பிறந்த குழந்தை என்ன நான் டெலீட் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு பழைய திறமைகள் வேண்டாம், எனக்கு பழைய பாஷை வேண்டாம்ப்பா. பழைய பாஷைக்காக ஸ்தோத்திரம், ஆனால் புது பாஷைகள் வேணும். உராமா ஸ்ரீகாம் துராபா. குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இப்ப கவனிங்க. 2வது என் பசி தாகத்தை அழிக்கக்கூடிய 2வது ஆயுதம் என்ன? வாசிங்க. நீதிமொழிகள் 25:16. நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 25:16. சீக்கிரம். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டா சாப்பிடு. ஓவர் ஃபீடிங். சொல்லுங்க, நம்ம பசி தாகத்தை கெடுக்கக்கூடிய 2வது ஆயுதம் அதிகமாக சாப்பிடுறது. அதிகமாக சாப்பிட்டாலும் பசி தாகம் போயிடும். யூடியூப்ல எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். யூடியூப்ல எல்லா சேனல்லையும் பாட்டு பாடுறவனுக்கு உள்ளது வருது, அவங்களது வருது, இவங்களுக்கு வருது. ஆண்டு சொல்ல வாந்தி பண்ணுவீங்க. அங்கே பானிபூரி சாப்பிட்டாச்சு, இங்கே டீ குடிச்சாச்சு, அங்கே ஃபேமஸில் ஜீர்தண்டா குடிச்சாச்சு. என்ன நடக்கும்னு வீட்டில் போய் பாருங்கள். நீ தேனை கண்டுபிடித்தாயானால் ஓவர் ஃபீடிங். தயவுசெய்து விளையாடல. ஓவர் ஃபீடிங். ஆண்டவருடைய பேட்டர்ன் என்ன தெரியுமாங்க? மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. யாத்திராகமம் 16:16. வேகமா வாசிங்க சீக்கிரம். யாத்திராகமம் 16:16. அப்போ இது ஆலோசனை அல்ல, இது கட்டளை இடுகிறது. வாசி பாருங்க. அவர் புசிக்கும் அளவுக்கு. எல்லாரும் ஒரே அளவுல புசிக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே அளவு கிடையாது. ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி பாருங்க, ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள. 18வது வசனம் படிங்க. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைந்து போகவில்லை, அவரவர் தங்கள் புசிக்கும். இந்த கவனிங்க, அளவுக்கு தக்கதாக. சத்தமா சொல்லுங்க, அளவுக்கு தக்கதாக. அப்ப ஆண்டவர் ரொம்ப கவனமா இருந்தார் ஓவர் ஃபீடிங் கொடுக்காம இருக்கிறதுக்கு. இந்த ஓவர் ஃபீடிங் தான் எல்லா வியாதிக்கும் காரணம். இந்த ஓவர் ஃபீடிங் தான் ஸ்பிரிச்சுவல் ஆப்பிடைட் அழிக்கக்கூடியதற்கு காரணம். இங்கே ஒரு பிரசங்க கேட்கறது, வீட்டில் போய் ஒரு பிரசங்க கேட்கறது, அப்புறம் டிவியில் 7:30 ஒரு பிரசங்க கேட்கறது, 4:30 ஒரு பிரசங்க கேட்கறது. அவர் நல்லா பேசுவார், இவர் நல்லா பேசுவார். ஜாய்சன் பிரதர் நல்லா பேசுறாரு, இவர் நல்லா பேசுறாரு. பென்ஸ் பாஸ்டர் நல்லா அழுதுட்டு பேசுறாரு, இவர் பேசுறாரு. ஆண்டுல வாந்தி பண்ணுவீங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் மை செல்ஃப் டு. என் பிரசங்கத்தை கேட்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இப்படி உங்களுக்கு விசேஷ நாட்கள் வச்சு ஒரு நாள் பிரியாணி போடும்போது ஒரு வேளை போகலாம். 95 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இவங்க ஃபோனுக்குள்ளே வருது. காலை 5 மணி ஆராதனை, காலை 7 மணி ஆராதனை, காலை 9 மணி ஆராதனை, இரவு ஆராதனை. அப்போது ஓவர் ஃபீடிங் என்ன ஆகுது? அளவுக்கு தக்கதாக. சீக்கிரம் சொல்லுங்கள், அளவுக்கு தக்கதாக.
அப்ப ஆண்டவருக்கு தெரியுது அளவுக்கு தக்கதாக. 18வது வசனம் பாருங்க. நம்மள மாதிரி சிலர் இருந்திருக்காங்க. சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல். மோசே, ஓவர் ஃபீடிங், ஓவர் டேக்கிங், அதிகமாக எடுக்காதீங்க. அது நாற்றத்தையும் பூச்சி பிடிப்பதற்கு ஏதுவாக மாறும். ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை நான் தருவேன். அடுத்த நாள் மறுபடி பசி வரும், அடுத்த நாள் தருவார். அடுத்த நாள் பசி வரும், அடுத்த நாள் தருவார். நீங்கள் சிலர் கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என்னை இப்படியே வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், கடைசி வரைக்கும் பசி உள்ளவர்கள் தேவனோடு தொடர்புள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பசி இருந்துகிட்டே இருக்கணும், இந்த பசி இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு பசிக்கும், இன்னைக்கு தருவார். நாளைக்கு பசிக்கும், நாளைக்கு போகணும். அடுத்த நாள் பசிக்கும், அடுத்த நாள் தருவார். இந்த பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேருக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் புரியுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஆண்டவர் மொத்தமாக கொடுத்து ஏமாந்துட்டார் தெரியுமாம்மா? கண்ணை மூடாதீங்க. மொத்தமாக அநேகருக்கு கொடுத்த ஆண்டவர் ஏமாந்துட்டாரு. பன்றிக்கு பொற்கடுக்கன் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. ஆண்டவர் மொத்தத்தில் சிலருக்கு கொடுத்ததுனால, கவனிங்கள், இளைய குமாரனுக்கு தகப்பன் மொத்தத்தில் கொடுத்ததுனால தகப்பனை விட்டே போயிட்டார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இந்த தவறு திரும்ப நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சிலரை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் போஷிக்கிறார். ஆனால் ஒரு குறைவும் வராது. புரியல? ஒரு குறைவு வராது, ஒரு குறை வராது. நான் மிஷன் ஊழியத்தில் இருக்கிறேன் பாருங்க. எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரை இப்படி ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து நிற்க வேண்டியது இருக்கே. நிற்கணுங்கிறதுக்காக தான் அந்த பசி, நிற்கணுங்கிறதுக்காக தான் அந்த பசி. நீங்கள் இந்த பசி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மதில் சுவர் இல்லை. செங்கல் கூட வைக்க கர்த்தர் விட மாட்டான். ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டான். ஏன்னா அவன் செங்கல் வைக்கிற நேரத்தில் நீங்க போயிருவீங்க அவர்கிட்ட. மறுபடி 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 கை தட்டி ஆராதிங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த பசி நல்லது, இந்த பசி நல்லது, இந்த பசி நல்லது, இந்த பசி நல்லது. அன்றென்றுள்ள ஆகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறது நல்லது. அதிகம் தந்தா கர்த்தர் யாருன்னு நான் சொல்லிடுவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் திருடி சாப்பிட வேண்டியதாயிரும். அன்றென்றுள்ள படிய கர்த்தர் நமக்கு அளக்கணும். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. தாய்மார்கள் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு புதிய கிருபை ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஓவர் ஃபீடிங் வேண்டாம்பா. கண்ணீரோடு சொல்லுங்க, ஓவர் ஃபீடிங் வேண்டாம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ஒரே அடியா கல்தேர் என்னும் தேசத்தை விட்டு வரும்போது ஒரே அடியா ஆண்டவர் எல்லா திட்டத்தையும் சொல்லிடல. அவன் ஒரு இடத்து வரைக்கும் வந்தான். அங்கே ஒரு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். மறுபடி கொஞ்ச தூரம் போறதுக்கு தேவன் திட்டம் கொடுத்தார். மறுபடி கொஞ்ச தூரம் போனா மறுபடியும் பலிபீடம் கட்டினான். தேவன் இந்த பசியோடையே நம்மளை வைத்திருக்க விரும்புகிறார். என் வாழ்நாள் எல்லாம் இப்படியே தான் இருக்கணுமான்னு சிலர் கேட்குறீங்கன்னா, இந்த பசி நல்லது, இந்த பசி நல்லது. அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை கர்த்தர் தருவார். அதிகம் எடுத்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாக எடுத்தவனுக்கு குறைந்து போகவும் இல்லை. ஆனால் அடுத்த நாள் பசிக்கணும். இந்த கூட்டத்திற்கு பிறகு டெய்லி உங்களுக்கு பசிக்க போகிறது. தேவை வரும்போது மட்டுமல்ல, வியாதி வரும்போது மட்டுமல்ல, பிரச்சனை வரும்போது மட்டுமல்ல, தினசரி கர்த்தர் பசியை தரப்போகிறார். தினசரி தேவை பசிதாக வரப்போகிறது. புரிஞ்சவங்க மட்டும் தினசரி வரப்போகிறது. தினசரி. இது கர்த்தருடைய வார்த்தையானால் இந்த கூட்டத்திற்கு பிறகு அதை ஒவ்வொருவரும் அனுபவிப்பீர்கள். நான் கேட்பேன் ஆண்டவரே, 3 நாள் கூட்டத்துக்கு போறேன், 3 நாள் செய்தியை தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, 3 நாள் செய்தியை ஒரே நாள் தந்துட்டேன்னா நாளைக்கு அவன் ஒரு சுவரை கட்டிட்டு நிற்பான். கேட்கல உங்களுக்கு? எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? 3 நாள் செய்தியும் சேர்த்து உனக்கு நான் தந்துட்டேன்னா, நீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன தேட மாட்ட. சத்துரு எனக்கு உனக்கு நடுவில் நல்ல ஒரு சுவரை கட்டிடுவான். நீ பெருமையில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பாவத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்னைக்கு செய்தி தந்துட்டேன், நாளைக்கு செய்திக்கு மறுபடி நீ என்கிட்ட வருவ. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உனக்கு தருவேன், கிருபை தருவேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. த்ரில்லிங்காக இருக்கு, பயமாக இருக்கு, ஆனால் பிடிச்சிருக்கு. கரங்களை உயர்த்து. அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் நல்லா இருக்கும். நம்பிக்கை இருக்காது. பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்ல முடியும், தைரியம் சொல்ல முடியாது. ஆனால் தோற்க மாட்டோம். இந்த பசி எங்களுக்கு வேணும்பா. மதுரை பட்டணத்தில் இந்த பசி இல்லை பாஸ்டர். வாயத்தரங்க. 1 மாசத்துக்கு வேண்டிய எல்லா காரியமும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறவர்கள்
வாந்தி பண்ணுவார்கள். வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தயவு செய்து பாடுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீங்க பாடுங்க. நீரோடை அருகில் உள்ள போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். ஊற்றுமையா உங்க வல்லமையை. பாடுங்க வாய் திறந்து. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். தாகத்தோடு காத்திருக்கிறேன். இந்த பசி எனக்குள்ள தொடரணும். அப்படியானா இந்த அளவுக்குள்ள நான் வர்றேன். இதை மீறி நான் ஆசைப்பட மாட்டேன். இதை மீறி நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா. இதை மீறி நான் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த சபைக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்கிறார். மற்ற சபை மாறி உங்களுக்கு முன்னக்கூட்டியே எல்லாம் தந்திருந்தாருன்னா நமக்கு ஆண்டவருக்கு நடுவில் மதில் சுவர் வந்திருக்கும். ஆனால் இப்போ டெய்லி அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, டெய்லி பைபிள் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, டெய்லி வனாந்தரத்துக்கு போய் மன்னாவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தபடியினால் அந்த தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பசி தாகம் குறையாது, 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 கூடும், கூடும். ஷபா ரா துரா பா லி கந்தரா பா கந்துரா ஷபரா கந்துரா பா ஷியந்தரா பா. கை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க. லபா பா 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 ஷபரா கதுரா பா. கில்லஸ். இந்த பசிதாகத்தை அழிக்கக்கூடிய மூன்றாவது ஆயுதம் என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்க்கும்போது சில நேரம் நம்ம பசிதாகம் போயிடும். கேக்குறீங்களா? 1 திருப்தி, 2 அதிகமா சாப்பிடுறது, 3 மற்றவங்களை பார்க்கும்போது நல்ல ஆகாரமா இருக்கும். ஆனால் சிலர் சாப்பிட்ற விதங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த விருப்பம் போயிடும். சாமுவேல் நல்ல தீர்க்கதரிசி, சிறு வயது முதல் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன், பசிதாகமுடைய ஒரு மனுஷன். ஆனால் சவுல் பின்மாற்றத்தில் போன போது கர்த்தர் சவுலை புறக்கணித்தார் என்று சொல்லி சாமுவேல் துக்கித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்குறீங்களா? 1 சாமுவேல் 15:35 சாமுவேல் துக்கித்து கொண்டிருந்தான். ஏன்னா சாமுவேலுக்கு தெரிஞ்சு, சாமுவேல் என்ன தோணுதுன்னா, கழுதையை கவனிக்கிறீங்களா? கழுதையை தேடி வந்த மனுஷனை உட்கார வச்சு பேசி, அவனை பந்தியில் உட்கார வச்சு, அவனுக்கு முன்னாடி ஒரு முன்னந்தொடை வச்சு சாப்பிட வச்சு, அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி, அவன் தலையில் எண்ணெயெல்லாம் ஊற்றி, அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணி, அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனை போகிற வழியில் பல விஷயங்களையும் சொல்லி அவனை அனுப்பி வச்சா. நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிட்டேன்னு சாமுவேல் சவுலை பார்க்கும்போது சாமுவேலுடைய பசிதாக அடங்கி போயிடுச்சு. சிலரை பார்க்கும்போது நம்முடைய பசிதாக அடங்கி போயிடும். சிலருக்காக நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அவங்க உங்கள் முன்னாடி ஒரு தோல்வியாக வந்து நின்னாங்கன்னு வைங்களேன், திரும்ப அடுத்த எஃபோர்ட் போடணும்னு தோணாது. அந்த பசி தாகத்தை தான் அழிச்சிடும். நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்து பாருங்கள், அந்த உதவி செய்யப்பட்ட நபர்
ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வரும்போது அடுத்து உண்மையானவர்களுக்கு கூட உதவி செய்யணுங்கிற எண்ணம் போயிடும். கேட்குறீங்களா? சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யணுங்கிற பசிதாகம் போயிடும். எனக்கு எனக்கு கிடைச்ச காரியத்தை வச்சு நான் மற்றவங்களை போஷிச்சிருக்கேன். மற்றவங்களுக்கு அவங்க என் டைம் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். ஐ ஸ்பெண்ட் மை டைம். என் குடும்பத்தோடு வாழ்ந்ததை விட மற்றவங்க உருவாகணும்னு சொல்லி நான் அதிக நேரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அவங்க அவங்க வளர்ந்ததை விட அவங்க வீழ்ந்தாங்க அல்லது பின்மாறிட்டாங்க அல்லது அவங்க சபைக்கே வர்றதில்லைன்னு கேள்விப்படும் போது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அந்த பசிதாக நமக்கு போயிடுது. ஆனால் 1 சாமுவேல் அதில் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர், நீ மறுபடியும் உன் தைல கொம்ப தைலத்தினாலே நிரப்பு. நீ ஒரு சவலை பார்த்து சோர்ந்து போகாத. மறுபடியும் நீ தாவீதுகளை அபிஷேகம் பண்ண போகிறாய். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாரையோ பார்த்துட்டீங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர், இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார். ஆனால் அந்த தேவ மனுஷன் அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு, மறிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் அந்நிய பாஷை பேச மாட்டேன் ஞானேஷ் பிரதர். நான் ஒரு ஏஜி சபையினுடைய பாஸ்டருடைய மகன். ஆனா நான் அந்நிய பாஷை பேச மாட்டேன். ஏன்னா அந்நிய பாஷை பேசின சிலருடைய வாழ்க்கை, இங்க கவனிங்க, அந்நிய பாஷை பேசின சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்த்ததுனால எனக்கு அந்நிய பாஷை பேசணுங்கிற பசிதாகம் போயிட்டுன்னு சொல்றார். அப்ப நான் அவர்கிட்ட இவ்வளோ தடவை சொன்னேன், பாஸ்டர், ஒரு ஆளை வச்சுட்டு உங்க ஆப்பிடைட்டை நீங்க அடைக்கிற வேண்டாம். ஆனால் ரொம்ப காலமா அவர் அதில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் மரண தருவாய்க்கு முன்பதாக பிறகுதான் அவர் அதில் திரும்ப அவர் வந்தார். யாரையோ பார்த்ததுனாலே நம்ம பசிதாகம் போயிடும். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். தேவையற்ற திருப்தி, அதிக அதிக ஆகாரங்கள், யாரையோ பார்த்ததுனால. கொஞ்சம் வாயத்திறங்க, 5 நிமிஷம். இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? ஏதோ ஒன்று பேசிட முடியாதுங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. சோறு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்களே. எனக்கு நீதிமானும் வேண்டாம், எனக்கு துன்மார்க்கனும் வேண்டாம், எனக்கு இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கூட்டம் வேணும். நான் இருக்கிறேன்பான்னு சொல்லுவீங்களா? தயவு செய்து கொஞ்சம் பெரியவங்க அனுபவம் இருக்கலாம். இன்னைக்கு வெளிப்படுகிற வார்த்தை, அவன் அவன் மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவில் நின்றான். வாதை நிறுத்தப்பட்டது. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும். மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, உன் காலத்துக்கு முன்னே ஏன் நீ மறிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவையான ஒரு கூட்டம். உங்களுக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் நடத்தப்படுகிற ஒவ்வொன்றும் உங்களுக்காக வைக்கப்படுகிற பரீட்சை. என் பசிதாகம் குறையலன்னா நான் எதுக்கு முன்பதாக முழங்கால் படியிட மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. உங்கள் பசிதாகம் தான் முடிவெடுக்க போகிறது. உங்க பசிதாகம் தான் முடிவெடுக்க போகிறது. எனக்கு ஏன் தரலன்னு கேட்டீங்கல்ல, எனக்கு ஏன் தங்கச்சி அமைதியா இருக்காதீங்க, வாயை தரங்க. எனக்கு ஏன் தரலன்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு பலன் இல்லாததுனால பாலை குடிக்க கொடுத்தா,
ஆனா பலனுள்ள எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் தருவதற்கு ஆயத்தம், காலையிலையும் சாயங்காலமும் தர ஆயத்தம். ஆனா நீங்க பலவீனப்பட்டிருப்பீர்களானால், நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு கிணற்றருகே தண்ணீர் கிடைக்கும். இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், சிலருக்கு கனமான ஆகாரத்தை தரப்போகிறார். இனி இந்த சபம் கனத்துக்குரிய பகுதி கடந்து செல்ல போகிறது. ஆரம்ப கால அனுபவங்கள் மாறப்போகிறது. காலையிலும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கடினமான உபதேசத்தை தரப்போகிறார். நீதியின் வசனத்தை தரப்போகிறார். கைகளை தட்டுங்க, ஒரு அக்கினி விழுகிறது, ஒரு அக்கினி விழுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அநேகர் மேல, அநேகர் மேல. லீ பாபா ஹந்தாராபா காயாந்தாலா. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை ட்ரீட் பண்ற விதம் மாற போகிறது. From one level to another, from the elementary stage to the secondary level. இந்த சபை அப்பமும் தண்ணீர் என்கிற நிலைமையிலிருந்து மாறி அப்பமும் இறைச்சியும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. இந்த சபை திராட்சரசம் என்கிற நிலைமையிலிருந்து அப்பமும் மீன்கள் என்கிற அற்புதத்திற்கு தள்ளப்படுகிறது. God is pushing, தள்ளி விடுகிறார். நல்ல நல்ல கை தட்டுங்க. ராபா ஷராபா கந்துராபா சியாரா. புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் தள்ளி விடுகிறார். ஜெபிக்கிறீங்களான்னு கேட்கல, ஜெபிக்கணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறார். ஊழிய செய்யறீங்களான்னு கேட்கல, செய்யணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறார். எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணி இருக்கிறீங்கன்னு கேட்கல, ஆதாயம் பண்ணணுங்கிற பசிதாக இருக்கான்னு கேட்கிறாரு. நான் இதுவரைக்கும் வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை பார்த்ததில்லை. ஹியர் அண்ட் தேர். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆனா பசி இருக்கு ஆண்டவரே. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா அதுதான் தகுதின்னு சொல்றாரு. என்னை கூட்டி கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. நான் போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் போய் இறங்கிடுறான். ஆனா நான் வாழ விரும்புறேன்ப்பா, நான் உமக்காக வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட முடியாதவங்க எழுமி நிற்கலாம். ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. நான் போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் போய் இறங்கிடுறான். என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆனா எனக்கு ஆசை இருக்கு ஆண்டவரே, உமக்காக வாழ விரும்புறேன், ஏதாவது செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் ஒரு ஆவியை ஊற்ற விரும்புகிறார். அந்த பசி தாகம் திரும்ப வரப்போகிறது. 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 அந்த பசி தாகத்தை அழித்த அந்த 3 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவையற்ற திருப்தி. என் திருப்தி என்னோட முடியல, அநேகருக்கு வர வேண்டிய தேன் கூட்டையும் நான் மிதிச்சிட்டேன் ஆண்டவரே. நான் திருப்தி அடைஞ்சதுனால கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்க கூடாதபடி பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆண்டவர் ஃபார்மட் பண்ணி இன்னொரு எம்டியா நிறுத்துறேன்ப்பா. பழைய நவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதியவைகளாய் மாறட்டும். எஸ் எஸ் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் மாறட்டும். பேச்சிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவனாய் இருந்தவன் திக்குவாய் எனும் மந்தனா உள்ளவனாய் மாறத்தக்க 2 நிமிஷம் தான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். 2 நிமிஷம். ஓ ராம் சேகை பா ராம் தூ நீபி. யார் இப்ப கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம். ஆனா ஸ்பீக் ஸ்பீக் ஷ்மாரு கட்டகப தரப சந்தலப. எங்கெங்கெல்லாம் எம்டினஸ் பார்க்கிறாரோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் வரப்போகிறார். பசிதாகம் அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறது. ரபா நா துனிபி கயாந்தா லேபா ஹசி கந்துரபா. அந்நிய பாஷை பேசும்போது ஒரு பயங்கர பசிதாகம், உதட்டளவில் அல்ல இருதயத்தில் இருந்தது புறப்படுகிறத பார்க்க போறீங்க. ஓவர் ஃபீடிங் எல்லாம் மாறப்போகிறது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை தான் இனி தரப்போகிறார். இது தண்டனை அல்ல, இது பனிஷ்மெண்ட் அல்ல, இது சாபம் அல்ல. இந்த பசி இருந்துட்டே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இந்த சபைக்கு கடைசி வரைக்கும் இந்த பசி இருந்துட்டே இருக்கட்டும், இந்த பசி இருந்துட்டே இருக்கட்டும், இந்த பசி இருந்துட்டே இருக்கட்டும், இந்த பசி இருந்துட்டே இருக்கணும். ஓ ராமா ஸ்ரீகாந்தாலா வாயை தராங்க. இந்த பசி இருந்துட்டே இருக்கட்டும். இந்த பசி இல்லைன்னா நமக்கு எதிராக மதில் சுவர்கள் உண்டாயிரும். அநேக குடும்பம் இப்படி கேட்கறீங்க, அநேக தனிப்பட்ட நபர் கேட்கறீங்க, ஏன் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா தர்றீங்க? கிருபை வரங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. நான் ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறதுக்கு அழைக்கப்படல.
ஒவ்வொரு நாள் அந்த பசி இருக்கணும், ஒவ்வொரு நாள் அந்த பசி இருக்கணும். இன்னைக்கு தேவைக்குள்ளது இன்னைக்கு தரணும், நாளைக்கு மறுபடி பசிக்கணும், நாளைக்கு பசிக்கு நாளைக்கு தருவா, அடுத்த நாள் பசிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு இந்த பசி அதிகரிச்சுட்டே இருக்கும், பசி அதிகரிச்சுட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருக்கு சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு இவர்களால் தூங்க நினைத்தாலும் தூங்க விடக்கூடாதபடி ஒரு பசி தாகத்தை இவர்கள் மேல போடுகிறேன். அப்படி இவர்களுடைய அளவை நான் நியமிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும் போது தேவையற்றவர்களை பார்த்து இவர்கள் அடங்கி போன பசி தாகத்தை மறுபடியும் நான் புதுப்பிக்கிறேன். சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், மறுபடியும் ஒரு தைல கொம்ப தைலத்தினால நிரப்பு. அநேக தாவீதுகளை நீ அபிஷேகம் பண்ண போகிறாய். நல்ல கைகளை தட்டுக பார்க்கலாம். அடுத்த ஒரு 2 minutes மறுபடி இழந்து போன பசி தாகம் எல்லாம் திரும்ப வருகிறது. எஸ் 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 லா தரபா கந்தல் லீபரா கந்தூஸ். நல்ல ஒரு 2 நிமிஷம் உங்க பசி தாகத்தை வைத்துதான் ஆகாரங்கள் வரப்போகிறது, ஊழியங்கள் கொடுக்கப்பட போகிறது, கிருபைகள் கிடைக்க போகிறது, ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. உன் பசி தாகம் அதிகரிக்குமானால் எதிர்பார்த்ததற்கும் எண்ணுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான கிருபை வரும், அபிஷேகம் விழுகிறது. ராபா கந்து ராபா சந்தலாபா. ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும் எனக்கு பசிதாக இல்லை, ஆனா ஆண்டவர் செய்யணும்னா முடியாது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் appetite. உங்கள் பசிதாகத்தை பொறுத்தது. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாம். இந்த முதல் பகுதியில் கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். லீகா டூசியா டகாபா லேகமா சீகோ ரோஷ் மதூரியலா லஸீபா ரூஸ் மகுந்தரபா சியந்தலபா லேபா ரகந்தூரபா. ஆண்டவரே, நீதிமான்கள் கூட்டத்திலும் அல்ல, துன்மார்க்கருடைய கூட்டத்திலும் அல்ல, நீதிமான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ள கூட்டம். இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் திருப்தி அடைய போகிறார்கள். இந்த அளவின்படி எங்களுக்கு கடைசி வரையந்தம் உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை நீ நடத்த போகிறீர். வாதைகள் நிறுத்தப்பட போகிறது. எங்கள் மூலமாய் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்ய போகிறீர். அநேகருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்க போகிறீர். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நடுவில் மதில் சுவர்கள் வராதபடி இந்த பசியை வைத்தே இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் வளர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்றைக்கும் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை மட்டும் பேசி இன்றைக்கு நம் நடுவில் கர்த்தர் தாம் உயிரோடு இருக்கிறதை ஒரு விசை கூட நிரூபித்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மள்கிட்ட என்னப்பா அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னுலாம் கேட்கல, பசி இருக்குதான்னு கேட்குறாரு. பசி தாகம் இருக்குதா? சரியாக ஓர்ஷிப்பில் ஆண்டவர் அந்த வேர்டை கொடுத்தாரு. அதே வேர்டை கொண்டு கர்த்தர் பேசுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். அவர் ஆயத்தமாக இருக்கிறத ஒர்ஷிப் பண்ணும்போது வெளிப்படுத்தினார். எனவே ஒர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாட்டு பாடினாலும் கவனமாக இருக்கணும். அதில் கொண்டு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு திட்டவட்டமாக தெளிவாக தேவனால் கட்டளையிடப்பட்ட செய்திகள் யாவையும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாலே கட்டளையிடப்பட்ட யாவையும் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்ததற்காக, எங்களுக்கு பேசினதற்காக, எங்கள் கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஞானேஷ் மூலமாக கொடுத்த எல்லா திருஷ்டாந்தங்களுக்காக நன்றி. நாளைக்கும் இதைவிட அதிகமாய் எங்களோட பேச போகிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தாசன் எடுத்து தொடர்ந்து பயன்படுத்துங்க, கரங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த தேசத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த போகிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, என் அநேகருக்கு நாளைக்கு வரப்போகிற புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நன்றி. ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சந்தோஷம் சமாதானம் விடுதலையும் ஆசீர்வாதம் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களை அவரோடு கிறிஸ்துவின் வருகை வரை தங்கியிருப்பதாக. ஆமென்.